பகவான் கேள்வி எழுப்புகின்றார். அது எப்படி சுத்தமான இந்த சித்ரூபியான கான்சியஸ்னஸ் இந்த பார்க்கப்படுகின்ற இந்த விஷயங்களிலிருந்து, மாயா விஷயங்களிலிருந்து வேறுபட்டதாகத்தானே இருக்க முடியும். கான்சியஸ்னஸ் எப்போதும் கான்சியஸ்னஸாக தானே இருக்க முடியும். அது எப்படி திருஷ்யமாகும், இது ரெண்டும் ஒன்றாக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். அது எனக்கு புரியவில்லை, நீங்கள் சொல்லுவது எனக்கு பிராக்டிக்கலாக என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புவது மட்டும் இல்லை. சேத்தியம் சித்தின் தன்மை உடையது என்பது அனுபவத்திற்கு எட்டாது இருக்கின்றதே. அதாவது பார்க்கப்படுகின்ற இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தும் கான்சியஸ்னஸின் சொரூபம், கான்சியஸ்னஸினுடைய தன்மை உள்ளடங்கியது என்பது நீங்கள் சொல்வது என்னுடைய அனுபவத்திற்கு வேறானதாக இருக்கின்றது. ஜனகரும் இவ்வாறே சொல்லுகின்றார். அது மட்டும் இல்லாமல் மனமானது ஒரு கரணமாக, ஒரு கருவியாக சொல்லப்பட்டது. இப்பொழுது நிர்விகல்ப மனமானது ஆத்மாவே ஆகும், சர்விகல்ப மனம்தான் நாம் நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். அப்ப ஆத்மாவும் மனமும் வேறு வேறா, அல்லது ஆத்மாவும் மனமும் ஒன்றா? மனமானது ஞானத்திற்கான ஒரு கருவியாக, கரணமாக சொல்லப்பட்டது, அது சரியா, அல்லது நீங்கள் இப்பொழுது சொல்லுவது சரியா? பகவானே, மனம் ஜடத்திலிருந்து விசேஷப்பட்டதினால் அது ஆத்மாவின் விசேஷம் உடையதாகி விடுகின்றதா? ஆத்மாவிற்கு மனது இல்லாவிட்டால் அது எங்கனம் ஜடத்திலிருந்து மேம்பட்டதாகும்? மனமானது ஜடமா, ஜடம் இல்லையா? அது ஆத்மாவோடு சம்பந்தம் இருக்கு அப்படின்னா ஜடத்தை விட அது மேலானதா இல்லையா? இது போன்ற கேள்வியை எழுப்புகின்றார். அது மட்டும் இல்ல, மனமானது பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் அதுதான் காரணம், அதுதான் முக்கிய காரணம். அப்ப சர்வகல்ப மனதை நீக்க வேண்டும், நிர்விகல்ப மனது ஆத்மா என்பது எங்கனம்? அப்ப நிர்விகல்பமான எண்ணங்கள் அற்ற சொரூபமாகிய இருக்கக்கூடிய ஆத்மாவை முழுவதுமாக லயமாகப்பட்ட அந்த மனமானது ஆத்மாவே ஆகும் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அது எப்படி? இது போன்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டே வருகின்றார். நிறைய கேள்விகளை அவர் கேட்டுக்கொண்டு வருகின்றார். அப்படி கேட்கும் பொழுது அதுக்கு அடுத்து என்ன கேட்கிறார் என்றால், பிராந்தி விஷயம் அசத்தியமாக இருந்தாலும் பிராந்தி சொரூபம் சத்தியமாக இருப்பதால் அத்வைதம் எங்கனம் கைகூடும்? அத்வைதம்னா என்ன? ஒன்றுதான் இருக்கின்றது, ஒன்றை தவிர வேறொன்று இல்லை என்பதுதான் அத்வைதம். இருப்பது ஒன்றே, பலவாக எதுவும் கிடையாது என்பதுதான் அத்வைதம். இப்ப அஞ்ஞான பிராந்தி என்றால் ஒரு கற்பனை, இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்வது, அதை பிராந்தி என்று சொல்லுகிறோம், அறியாமை என்று சொல்லுவோம். அறியாமையினால் இருப்பதை வேறொன்றாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். சரி, வேறொன்றாக தெரிந்து கொண்டதை மீண்டும் சரியாக தெரிந்து கொள்கிறோம் என்றாலும் அந்த பிராந்தின்னு ஒண்ணு இருந்துச்சு இல்ல, அந்த அஞ்ஞானம்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அதனாலதானே இருக்கிறது வேறாக தெரிகிறது. அப்ப கான்சியஸ்னஸ், அஞ்ஞானம், இது ரெண்டும் எவர் எக்ஸிஸ்டடா, இல்ல இரண்டும் வேறு வேறா, அல்லது இரண்டும் ஒன்றா அப்படிங்கிறது போல ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். நீங்க சொல்வது என்ன? இருப்பது ஒன்றே அப்படின்னா, என்னுடைய அனுபவம் சார்ந்து பார்க்கும்போது கான்சியஸ்னஸ் இருக்குது, மாயா அதாவது அஞ்ஞானமாகிய அவித்யா ஆகிய அனைத்தும் இருக்கின்றது, பிராந்தி இருக்கின்றதே. அதுக்கு மேல அதுக்குள்ள இன்னொரு ஆழமான ஒரு கேள்வி போய் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க என்ன சொல்றீங்க, இது எல்லாம் கற்பனையான ஒரு மனதினால் சிருஷ்டிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறீர்கள். இப்ப கயிறு பாம்பாக மாறுகிறது அப்படின்னா, பாம்பாக தெரிகிறது அப்படின்னா, நாம் சரியாக பார்க்கும் பொழுது பாம்பு அல்ல, அது கயிறு என்ற அறிவு நமக்கு ஏற்பட்டு பாம்பானது மறைந்து விடுகிறது. அந்த இடத்துல பொருள்ல எந்த மாற்றமும் இல்லை, கயிறு கயிறாதான் இருந்தது, பாம்புங்கிற ஒரு தோற்றம் இருந்தது, அந்த தோற்றம் போய் கயிறு கயிறாக இருக்கிறது. அப்ப அந்த வஸ்துல எந்த மாற்றமும் நடக்கல. இது நீங்க சொல்ற இந்த ஞானம் சார்ந்த உதாரணம் சார்ந்து எனக்கு புரிகிறது. ஆனா பிராக்டிக்கலா இப்ப உலகத்துல பார்த்தோம் என்றால் அப்படி கிடையாதே. ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு செயல் நடக்கிறது, செயல் பரிணாமம் அடைகின்றது, மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது, அர்த்தம், கிரியை, நிலைப்பு முதலியவை காணப்படுகின்றது. இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் சொல்வது எப்படி அது பொருந்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அதுபோல அஞ்ஞானம் இருக்கின்றது, பிராந்தி ஞானம்னா அஞ்ஞானம் அப்படின்னு அர்த்தம். அஞ்ஞானத்திலிருந்து நான் விடுபடுகின்றேன், அப்ப எனக்கு ஞானம் ஏற்படுகின்றது. அப்ப ரெண்டு இருக்கிறதா? அஞ்ஞான ஞானம் ஒன்று,
அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்ட ஞானம், அதாவது பிராந்தி ஞானம், பிராந்தி விஷய ஞானம் அப்படிங்கிறது இரண்டு இருக்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். இது எனக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் இதே மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கின்றதே. அப்பொழுது இதை எவ்வாறு நான் புரிந்து கொள்வது? இது போன்ற பல சந்தேகங்கள் எனக்குள்ளே குடிகொண்டு இருக்கின்றன. இந்த சந்தேகங்களை எல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சென்ற முறை கேட்டிருந்தார். அதற்கு அவரு குரு தத்தாத்திரேயர் என்ன சொல்லியிருந்தாரு? ராமா, நீ கேட்ட கேள்விகள், நீ கேட்ட சந்தேகங்கள் அனைத்தும் முன்னதே உனக்கு பதில் அளிக்கப்பட்டிருந்தாலும் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கின் காரணமாக பல தடவை நாம் மீண்டும் மீண்டும் நமக்கு ஒரே சந்தேகங்கள் வரும். பல தடவை மீண்டும் மீண்டும் மனம் குழப்பமடையும். குழப்பமடையும் பொழுது ஏற்கனவே கேட்கப்பட்ட பதில், ஏற்கனவே கேட்கப்பட்ட அந்த மொத்த சத்தியமும் மறந்து போகும். மீண்டும் அதை ஞாபகப்படுத்துவோம். இதுவானது இயற்கையாக நமக்குள் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கின்றன. நமக்குள் சத்தியம் எப்பொழுதும் மறக்கவே மறக்காதோ அந்த அளவுக்கு நம் மனம் தயாராகிற வரைக்கும் நாம் சில விஷயங்களை மறந்து போவது என்பது யதார்த்தம் தான். அதனால நான் உனக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கேன். நீ அப்ப புரிஞ்சிச்சுன்னு வேற சொன்ன. ஆனா இப்ப நீ அதே கேள்வியை வேற மாதிரி வேற வார்த்தைகள்ல கேட்கிற. இருந்தாலும் கேள்வி கேட்கறது உனக்குள்ள ஒரு தன்மை ஏற்படுகிறதுனா அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு அவரை பாராட்டுகிறார். அதாவது சந்தேகம் நிவர்த்தி ஆகி மனதில் துஷ்டி உண்டாகிற வரையில் அடிக்கடி சோதனை செய்ய வேண்டியது. மாணவன் தன் மனதில் இருப்பதை வெளியிட்டு கேளாவிட்டால் குருவுக்கு எங்கனம் சொல்வார். நல்ல வேளை நீ என்கிட்ட கேட்ட, உனக்கு நான் இதுக்கான பதில சொல்றேன். நீ கேள்வி கேட்காவிட்டால் உனக்குள் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குருவிற்கு தெரிந்தாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார். நீயா கேட்காத வரைக்கும் உன மனதில சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த சந்தேகத்திற்கு நீயே முன்வந்து கேட்டு அதற்கான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பதில் உனக்குள் செல்லும். தானாக பதிலை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அது பல நேரத்தில் நம் மனதில் ஆழமாக புத்தியில் பதியாது. அதனாலதான் இங்க அவர் என்ன சொல்றார்? மாணவன் தன் மனதில் இருந்து வெளியிட்டு கேளாவிட்டால் குருநாதன் எங்கிருந்து சொல்லுவார்? மற்ற பிராணிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பகுத்தறிவுகள் கிடையாது. மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கிறது. அதனால் இந்த சந்தேகங்கள் வருவது தவறில்லை. அதை நாம் தெளிவு பெற வேண்டும் அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, ஆகையினால் கேட்பவனுக்கு திடமான வித்தை உண்டாகிறது. எவன் ஒருவன் கேள்வி கேட்டு 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 தெளிவான மனதை தயார்படுத்துகிறானோ, புத்தியை தயார்படுத்துகிறானோ, அவனுக்கு தான் அந்த ஞானம் ஸ்பஷ்டமா நல்ல ஸ்திரமா அவனுக்குள்ள ஏற்படுகின்றது அப்படிங்கிறார். நிரூபணம் செய்வதற்கு பிரசனம் செய்வது பீஜமாகும். சத்தியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, ட்ரூத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அது மூலமா இருக்கிற விதையா இந்த சந்தேகங்கள்லாம் வர்றதெல்லாம் விதை தானா? அதெல்லாம் தவறு கிடையாது. அந்த சந்தேகங்கள்லாம் வந்துதான் நம்ம தீர்வு ஏற்படும். கேளாதவனுக்கு வித்தையே இல்லை. கேள்வி கேட்காதவனுக்கும் சந்தேகம் உள்ளே வராதவனுக்கும் ஞானமானது ஏற்படுமா என்றால் இல்லை. ஆகையினால் குருவை அடுத்து கேட்டால்தான் வித்தை. குருவை அடுத்து கேட்டால்தான் வித்தை. அதனால குருவை கிட்ட உன்னிட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெளிவு பெறு அப்படின்றார். அப்ப இது வரைக்கும் கேட்டார்ல கேள்விகள், இந்த கேள்விகளுக்கு ஒன்னொன்னா ஆன்சர் பண்ணிக்கிட்டே வரப்போறார். நம்ம அந்த ஒவ்வொரு ஆன்சரையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டார் கேள்வி? திருஷ்யமாக பார்க்கப்படுகின்ற அனைத்தும் வேறு, சித்தாகிய கான்சியஸ்னஸ் வேறு. இது ரெண்டும் வேறு வேறுன்னு தான் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய அனுபவத்திலும் இருக்கிறது. நீங்கள் சொல்வது வேறாக இருக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. அதற்கு பதில் சொல்லுகிறார். சித்ரூபி ஒருத்தியாக இருந்தும் விசித்திரமாக விளங்குகிறாள் என்று ஏற்படுகிறது எவ்விதம் என்றால், ஈவன் கான்சியஸ்னஸ் இஸ் ஒன். அப்படியாக இருந்தால் விசித்திரமான பல தோற்றங்கள் ஏற்படுவது எப்படின்னா, கண்ணாடி ஏகரூபமாக இருந்தும் பிரதிபிம்பங்களால் அநேக விதமாவது போல. கண்ணாடி ஏகரூபம்னா ஒரு கண்ணாடி தான் இருக்குது. ஆனா அதுல பலவிதமான வஸ்துக்கள் அதுல ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுது. ஆனா இருக்கிறது ஒரு கண்ணாடியில பலாயிரக்கணக்கான வஸ்துக்களோட ரிஃப்ளெக்ஷன், பிரதிபிம்பங்கள் அதுல ஏற்படுத்த முடியும். அதுல எந்த பிரதிபிம்பங்கள் வந்தாலும் அது கண்ணாடியை சார்ந்துதான் இருக்கிறதே தவிர கண்ணாடி இல்லை என்றால் பிரதிபிம்பம் கிடையாது. பிரதிபிம்பத்தை பத்தி ஆராய வேண்டும் என்றால் அது கண்ணாடி ஆதாரமாக இல்லை என்றால் பிரதிபிம்ப ரிஃப்ளெக்ஷன் இல்ல என்ன கேள்விகள் இருக்குது. நேற்று கூட நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். பிரம்மத்தை சார்ந்துதான் மாயா. கண்ணாடி இல்லை என்றால் ரிஃப்ளெக்ஷனே கிடையாது. கான்சியஸ்னஸ் பிரம்மம் இல்லை என்றால் சிருஷ்டிங்கிறதோ அல்லது மாயைங்கிறதோ திரிகுணாத்மிகாங்கிறதோ எதுவுமே கிடையாது. ஏன்னா
கண்ணாடியில தான் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. கண்ணாடி இல்லாட்டி எங்க ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்? அப்ப பிரம்மம்ன்ற ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அதுல திரிகுணாத்மிகாவாகிய அந்த மாயை, இந்த சேத்தியமாகிய அந்த சிருஷ்டி திருஷ்யங்கள் எல்லாம் இருக்கின்றது அப்படின்னு சொல்ல வர்றாரு. சொப்பன விகற்பத்திற்கு முன்னதாக கேவலமாக இருக்கும் மனது ஒன்றே திருஷ்டாவாகவும் தரிசனமாகவும் திருஷ்யமாகவும் விசித்திரமாகவும் விளங்குவதை நீ பார். இப்ப இந்த கண்ணாடி உதாரணம் கொடுத்துட்டு அடுத்து ஒரு உதாரணத்தை சொல்றார். நம்மளுடைய சுய அனுபவத்துல இருந்து, ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து வெளியே வரக்கூடிய நாம, நம் மனமானது அதற்கு முன்னாடி விதை ரூபமாக எந்த ஒரு விஷயமும் தெரியல மனசுக்கு. எங்க இருக்கிறோம்னு தெரியல, என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியல. மனம் அப்ப எப்படி இருக்கிறது அப்படின்னா, விதைக்குள்ள எப்படி வீரியம் இருப்பது போல இந்த மனம் என்ன எங்க இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கின்றது. கனவு நிலைக்கு வெளியே வரும்போது, ட்ரீம் ஸ்டேட்டுக்கு அதுல இருந்து வெளியே வரும்போது, இந்த ஒரே மனம்தான் கனவாக பல பிரிவாக பிரிகிறது. எப்படி பிரிகிறது? கனவை காண்பவனாக ஒருத்தன், கனவை வேற ஒரு மனிதர்கள், அங்க வேற வேற உலகங்கள், அங்க வேற வேற பொருட்கள். அப்ப இந்த மனமான ஒன்றுதான் வெவ்வேறு விதமான பர்சனாகவும் பர்சனாலிட்டியாகவும் மெட்டீரியல்ஸ் ஆகவும் பிரிந்து அந்த ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கின்றது. நீங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்ரிடே ட்ரீம். அதை கொஞ்சம் திருப்பி யோசிச்சு பாருங்க. அது நம்மளுடைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ஒரே மைண்ட் தான். மல்டிபிள் மைண்ட் இருக்கா? கிடையாது. என் மைண்டுக்குள்ள வேற யாராவது கனவு காண்றாங்களா? அதுவும் கிடையாது. மத்தவங்க மைண்டுக்குள்ள நான் போறேனா? அதுவும் கிடையாது. அப்ப இருக்கிற ஒரே மனசுதான் கனவு காண்பவனாகவும் கனவை அனுபவிப்பவனாகவும் கனவில் இருக்கக்கூடிய மனிதர்களாகவும் கனவில் இருக்கக்கூடிய உலகமாகவும் பலவிதமான ஒரு அனுபவங்களையும் செயல்களையும் கிரியைகளையும் செய்து கொண்டிருக்கின்றது. புரியுதுங்களா? டக்குன்னு என்ன ஆயிடுது? வேக்கப் ஆனவொன்னா அந்த ஒரு மனமானது இப்பொழுது வேற ஒரு உலகத்துக்குள்ள என்ன ஆகுது? வேறு விதமான ஒரு அனுபவங்களை அண்டர்கோ பண்ணுது. அப்ப இந்த கனவு உலகத்தை படைப்பதற்கு மூலமாக இருந்தது ஒரே ஒரு மனம்தான். அவ்வளவு பெரிய விகாரங்களை ஏற்படுத்தியது. அது போல அப்படிங்கிறார். சொப்பன விகற்பத்திற்கு முன்னதாக கேவலமாக இருக்கும் மனது ஒன்றே திருஷ்டாவாகவும் தரிசனமாகவும் திருஷ்யமாகவும் விசித்திரமாகவும் விளங்குவதை நீ பார். இவ்விதமே சம்பித்தையும் சுத்தையாக இருந்தாலும் விசித்திரமான வடிவத்துடன் விளங்குகின்றாள். அது எப்படி உன்னுடைய ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ் நீ உன்னோட இதுல பாக்குற மாதிரியே as a கான்சியஸ்னஸ் பிரம்மம் அப்படிங்கிற ஒண்ணுதான் இங்க ஆகாயமாகவும் காற்றாகவும் நிலமாகவும் நீராகவும் நெருப்பாகவும் பல கோள்களாகவும் நட்சத்திரங்களாகவும் பல சிருஷ்டிகளாகவும் பல பிரபஞ்சங்களாகவும் பல கேலக்சியாகவும் பல பிராணிகளாகவும் பல பரப்பன ஊர்வன நடப்பன மனிதர்கள் பலவிதமான அசையும் அசையா பொருட்களாகவும் ஜீவராசிகளாகவும் மனதுடையது மனதில்லாதது உயிருள்ளவை உயிரற்றது இது போன்ற கோடிக்கணக்கான வேறுபாடுகள் உடைய விஷயங்களாக பறந்து விரிந்து இருப்பது எதுவென்றால் அந்த ஒரே ஒரு பிரம்மமாகிய கான்சியஸ்னஸ் தான் இவ்வளவு ஒரு விசித்திரமான விஷயங்களாக வெளிப்பட்டு இருக்கிறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றார். அந்த சம்பித் சுத்தையாக இருந்தாலும் ஈவன் அந்த கான்சியஸ்னஸ் ஆகவே இருந்து கொண்டு இவை அனைத்தும் இவ்வாறாக விசித்திரமாக வெளிப்படுகிறது. விசித்திரமான வடிவத்துடன் விளங்குகின்றாள். யாரு? கான்சியஸ்னஸ் ஆகிய சித்ரூபி இங்க விளங்குகிறாள். இங்க சித்ரூபி இது எல்லாத்துக்கும் அர்த்தம் என்னன்னா கான்சியஸ்னஸ் தான். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பராசக்தி நீங்க வந்தா கூட அது கான்சியஸ்னஸ் தான் குறிக்கின்றது. சித் என்றும் சேத்தியம் என்றும் சொப்பனத்தில் கூட இருவிதமாக விளங்குகின்றது. வெளிச்சத்தை இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு பிளைண்ட் பர்சன் ஆனவன் அவனுக்கு வெளியில எந்த ஒரு வெளிச்சத்தினால ஒரு ரூபத்தை ஒரு வடிவத்தை அவனுக்கு தெரியாது. ஆனா வெளியில மத்தவங்க அனுபவிக்கிறது அவங்க சொல்றதை வச்சு இவன் மனதுல ஒரு உருவத்தை கற்பனை பண்றான். புரியுதுங்களா? அப்ப அந்த வெளியில இருக்கிறத சார்ந்து இவன் கற்பனை பண்றான்னா கேட்கப்பட்டதை வச்சு கற்பனை பண்றான். அதுக்கும் வெளியில இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்குமா இருக்காதான்னு நமக்கு தெரியாது. அப்படி கிடையாது இந்த சித்தானது அப்படின்னு இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா அவ்வாறு அன்று இந்த சித்தின் விஷயத்தில் சித்தை அபேட்சிக்காமல் எக்காலத்திலும் எத்தேசத்திலும் எது விளங்குகிறது. அதாவது கான்சியஸ்னஸ் டிபெண்ட் பண்ணி தான் எதுவுமே இருக்க முடியும். அதை டிபெண்ட் பண்ணாம இருக்க முடியாது. பட் ஒரு பிளைண்ட் பர்சன் வெளியில இருக்கிற விஷயத்த அவனுக்கு தெரியலைன்னா கூட மனதுல அவனுக்கு என்ன மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி கற்பனை பண்ணலாம். வெளியில இருக்கிறத அவன் பார்க்கணும்ன்ற அவன் பார்க்க முடியாது.
பார்க்கலைனாலும் அவனால ஏதோ ஒரு கற்பனை பண்ண முடியும்னு வச்சுக்கிட்டாலும் அது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனா as a கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த விஷயத்துல கான்சியஸ்னஸ் இல்லாம எதுவுமே நெவர் எக்ஸிஸ்ட். எதுவுமே எக்ஸிஸ்டாக இருக்கவே முடியாது அப்படிங்கறத இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றார். அப்ப சித்தின் விஷயத்தில் சித்தை அபேட்சிக்காமல் எக்காலத்திலும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எந்த இடத்திலும் எத்தேசத்திலும் எது விளங்குகிறது, எது பிரசன்ன, எது இருக்குது இருக்காது. கண்ணாடியின்றி பிரதிபிம்பம் சற்றேனும் விளங்காதது போலும் பிரதிபிம்பங்கள் கண்ணாடிக்கு வேறாக இருப்பது போலும். கண்ணாடி இல்லாட்டினா ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. கண்ணாடியில இருந்து ரிஃப்ளெக்ஷனை பிரிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ணாடியில இருந்து ரிஃப்ளெக்ஷனை பிரிக்க முடியுமா? கண்ணாடி இல்லாம ரிஃப்ளெக்ஷன் வருமா? இந்த உதாரணத்துக்குள்ள பார்க்கணும். என் தண்ணியில வருமே, வேற இடத்துல வருமே எல்லாம் யோசிக்க கூடாது. கண்ணாடிக்குள்ள கண்ணாடி இல்லாட்டினா, அதுல அந்த குவாலிட்டி இல்லாட்டினா அதுல ரிஃப்ளெக்ஷன் வராது. அதே மாதிரி கண்ணாடியில இருந்து ரிஃப்ளெக்ஷனை தனியா பிரிச்சு பார்க்க முடியுமானா பிரிக்க முடியாது. அது போல சித்திற்கு சித்தன்றி அந்நியமாக சற்றேனும் ஒன்றேனும் இருப்பதாக நினைக்கத்தக்கது அன்று. as a கான்சியஸ்னஸ் விட்டு வேற எதுவும் அதற்கு வெளியாக இருப்பதாக நினைத்தா என்றால் அது தவறு. அப்ப எது இருக்கிறதா இருந்தாலும் அது கான்சியஸ்னஸுக்கு உள்ளதான் இருக்க முடியுமே தவிர கான்சியஸ்னஸ்க்கு வெளியே இருக்க முடியாது. அதனாலதான் லாஸ்ட் வீக் நம்ம பிராக்டிஸ் கொடுத்தோம். என்னது? எல்லாமே கான்சியஸ்னஸ் அப்படிங்கறது அந்த 1 வீக்கா நீங்க உங்க மனதுல அது பாவனை பண்ணி பாருங்க. இருக்கிறது எல்லாமே கான்சியஸ்னஸ் தான் அப்படிங்கறத பாவனை பண்ணி பாருங்க. அந்த கான்சியஸ்னஸ்ங்கிற ஒரு அது என்ன, அந்த கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த உணர்வுக்கு வெளியே எதுவுமே கிடையாது. இப்ப இங்க திருப்பி திருப்பி என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண வராருன்னா, கான்சியஸ்னஸுக்கு வெளியே ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அப்படி ஒரு பொருளும் இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு உலகம் இருக்க முடியாதுன்னு சொல்ல வராரு. எது வெளிப்பட்டாலும் அது உள்ளுக்குள்ளதான் வெளிப்பட்டுக்குது. அதுக்கு அந்த பவுண்டரியை தாண்டி எதுவும் கிடையாதுங்கிறாரு. அதுக்கு பவுண்டரி கிடையாது. ஆக்சுவலி நம்ம ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டாலும் சித்தோட பவுண்டரிக்கு அந்நியமா எதுவுமே இருக்க முடியாதுங்கிறத மீனிங் இதற்கு.